பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்குது என்னால ஏத்துக்க முடியல. ஏமா படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானே வந்த, கவனமா பாத்துக்கோன்னு எப்படிமா விட்ட? பாத்துக்கிட்டேன்டி, எதுவுமே சாப்பிடாம இருக்கான்னு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு குடிக்க சொல்லிட்டு போய் படுத்தேன்டி. காலையில எந்திரிச்சு பார்த்தா இவன் இந்த குளத்துல கிடந்தாடி. நல்லா இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால மயக்கத்துல இருக்காங்க. இப்ப கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நீ சாகணும்னு முடிவெடுத்து எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அதை குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா போயிருக்கலாம்ல. நீ ஏன்டி சாகணும்? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ ஏன்டி இப்படி கைய எடுத்துக்கிட்ட? பிருந்தா, உன்னை எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. என்னால நடந்தது எதையும் ஏத்துக்க முடியல. எல்லாரும் என்ன சுத்தி ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல மாமா. பிருந்தா, என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானே? நீ இப்படி அவனையே நினைச்சுட்டு உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறம்மா. தப்புமா. உனக்காக அம்மா அக்கா நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இனிமே நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க மொத்த குடும்பமும் குற்றவாளி ஆயிருக்குமா? உங்க அண்ணன் செத்த வழியே இன்னும் நாங்க மனசுல சுமந்துகிட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு நீ எங்களை இன்னொரு பாவத்தை சுமக்க வச்சிடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. பிருந்தா, உனக்கு மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணுடி, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணி கொடு. ஆமா பிருந்தா, என்ன நீ மாமான்னு வாய் வார்த்தை கூப்பிட்டாலும் உங்க அண்ணனுக்கு சம்மா தான் என்ன பாக்குறேன்னு சொல்லுவேல்ல. இப்போ உங்க அண்ணன் பாண்டியனா கேக்குறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணு. சத்தியம் பண்ணி கொடு. இங்க பாருண்ணா, தப்பு நடந்து போச்சு. ஆனா அதுக்காக நம்ம ஒண்ணு அந்த பொண்ணை விரட்டலையே. உடனே நம்ம வீட்டு பிள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல விதமா தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இதை விட வேற யார் இந்த காலத்துல செய்வா? இதெல்லாம் நமக்கு நாமளே சொல்லிக்கிற சமாதானம். ஆனா இது எவ்வளவு பெரிய அவமானம். நீ என்ன திரும்ப திரும்ப அவமானம்னு பேசிட்டு இருக்க? அதுக்காக நம்ம வெளியே எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட முடியுமா? காலப்போக்குல எல்லாம் தானா சரியாயிடும்னா. என் 3 பசங்களோட வாழ்க்கையுமே நல்லா இல்லையா வள்ளி? ராகவனை ரொம்ப நம்பின. ஆனா அவனால தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு. தப்பு தப்பா முடிவெடுக்கிறான், மத்தவங்க கிட்ட தப்பா பேசுறான். சரி,
இவனுங்களாவது சரியா இருப்பானுங்கன்னு பார்த்தா கார்த்தி ஆசைப்பட்டது ஒரு வாழ்க்கை, இப்ப அமைஞ்சது ஒரு வாழ்க்கை. அவனே அவன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். மாறனை பத்தி சொல்லவே வேணாம். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவனால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைச்சதில்லை. பிள்ளைங்களுக்கு அத்தான பள்ளி பெத்தவங்க வாழறது, இப்ப பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி செதைச்சு போயிருக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ணா இங்க பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீ உன்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு? அந்த காலத்துல கையில ஒண்ணுமே இல்லாம அண்ணிய கூப்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து உழைப்ப மட்டுமே நம்பி இவ்ளோ சொத்து பேரு புகழ்னு எல்லாம் சம்பாரிச்சு வைக்கலையா? அன்னைக்கு நீ சந்திக்காத பிரச்சனையா, சந்திக்காத சவாலா? அதெல்லாம் விடுவானா இத பெருசுன்னு நீ நினைச்சு கவலைப்படுற? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நான் உன் கூட நான் இருக்கேன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும்னா. நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா நிம்மதியா வாழ்வாங்க. தைரியமா இருந்தா